ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் மற்ற கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியை விட குரு பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கிறது ரொம்ப ஜாஸ்தியான முக்கியத்துவம். காரணம்னு எடுத்துட்டால் குரு பகவான் முழு சுப கிரகங்கிறதுனால அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆனார்னா நிறைய விஷயங்களை நடத்தி கொடுப்பார். அதாவது திருமண பாவமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், சொத்து சுகம் வாங்குறதாகட்டும், வீடு வாசல் சம்பாதிக்கிறதாகட்டும், இப்படி நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக நடத்துறதுக்கான அமைப்புங்கிறது குரு பகவான் தான் பண்ணுவார். இப்போ சனி ஒரு இடத்துக்கு நிற்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் அது நெகட்டிவாக இருந்ததுன்னா நிறையா பாதகமான பலன்களை உருவாக்கும். அப்புறம் பாசிட்டிவாக வர்ற இடத்துல உட்காந்ததுனாக்கா, அதாவது மறைவு ஸ்தானங்களில் உட்காந்ததுன்னா அப்புறம் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகலை. நல்லது செய்ய முடியும்னா நல்லது செய்வார், நல்லது செய்ய முடியலைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இல்லாதது செய்ய மாட்டார். அதாவது தன்னை அதாவது ஒருத்தவங்கள பாதிக்கிறதுக்கான அமைப்பு இல்லைன்னா கூட, சாதகமாக செய்ய முடியலைன்னா கூட பாதகமான பலன்கள் செய்ய மாட்டாருங்கிறதுல குருவுக்கு ரொம்ப முக்கியமான பலன். அதனால தான் குரு பயிற்சி எல்லாருமே விருப்பத்தோடு எதிர்பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட இந்த குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இப்போ நடப்பு இந்த மன்மத வருஷத்தில் கடக ராசியில் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து சிம்ம ராசிக்கு மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இப்படி குரு பயிற்சி ஆகிறதுங்கிறது பார்த்திங்கன்னா, குரு பயிற்சிக்கான காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 5/7/2015 ஆரம்பித்து 2/8/2016 வரைக்கும் சிம்ம ராசியில் உட்கார்றாரு 13 மாதத்துக்கு. யார்? குரு பகவான். இப்போ இதில் இடையில அதிசாரத்தில் ஒரு சின்ன கேப்பில் கன்னிக்கும் போயிட்டு வர்றார். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்புறம் திருப்பி ரிவர்ஸ் வந்துடுவார். அதாவது 20/12/2015 7/2/2015 வரைக்கும் கன்னிக்கு போகிறார். அப்புறம் திருப்பியும் ரிவர்ஸில் சிம்மத்துக்கு வந்துடுறார். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் இந்த டேட்டாஸ் எல்லாம் வேண்டியதில்லை. அதாவது எந்த தேதியில் எந்த நட்சத்திர காலில் இருக்கார், எங்கே போகிறார், எங்கே வர்றாரு. குரு பயிற்சிங்கிறாங்க, எப்படி இருக்கும், அதை தான் மெயினாக எதிர்பார்ப்பாங்க. அப்போ குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது மற்ற கிரகங்களுடைய பயிற்சியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. சனீஸ்வரன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். ராகு எதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். ஆனால் குரு பகவானுடைய பயிற்சி வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். அதனால் இது வருஷ கிரகம்னு சொல்லுவோம். இந்த வருஷ கிரகமான குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகும்போது நிறைய பாசிட்டிவான பலன்கள், நல்ல பலன்கள், திருப்திகரமான பலன்களை நிறைய செய்வார். இப்போது 12 ராசிக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் செய்யும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் கடக ராசிக்கு குரு என்னெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால், குரு பகவானுடைய ஆதிபத்தியம்னு வர்றது 6ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி குரு பகவான். 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவான். எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அதே மாதிரி உடல் ரீதியாக முடியாமல் போகிறதுங்கிறதெல்லாம் அந்த 6ஆம் இடம் தான் சொல்லும். அதாவது வைத்திய செலவுகள் வர்றதுங்கிறது, சண்டை சச்சரவுகள் வர்றதுங்கிறது, கோர்ட்டு வழக்கு வம்பு இதெல்லாம் வர்றதுங்கிறது இந்த 6ஆம் இடத்தை தான் சொல்லும். அப்பேற்பட்ட அந்த 6ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் யார்? கடகராசிக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியும் குரு தான். 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 9ஆம் இடம்ங்கிறது திரிகோணஸ்தானம்னு பேர். இந்த பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் ராசியில் இவ்வளோ நாள் இருந்தார். எங்கள் கடகத்திலேயே உட்காந்துருந்தார். இப்போ அந்த ராசியிலேருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி சிம்மத்துக்கு போகிறார், 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, முதல் பாயிண்ட் இந்த 6ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய ரோகாதிபதியான குரு அவர் உட்கார்றது எங்கே உட்கார்றார்? 2ஆம் இடத்துல உட்கார்றார். ரோகஸ்தானம்ங்கிறது உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய ஸ்தானம். அவர் உட்கார்றது நேத்திரஸ்தானத்திலே உட்கார்றாரு. அதாவது உடம்பை குறிக்கக்கூடிய இடத்துலையே உட்கார்றார். அப்போ குரு பார்த்தாலோ குரு உட்காந்தாலோ அந்த இடத்துல சிறப்பான பலன்களை தான் செய்ய முடியும். அந்த வகையில் 2ஆம் இடத்துல குரு உட்கார்றதுங்கிறது உடல் ரீதியான தொல்லைகளை குறைக்கும்னு சொல்லணும். அதே சமயத்தில் 6ஆம் இடத்ததிபதியும் அதே குரு பகவான் தான். அந்த 6ஆம் இடத்ததிபதிங்கிறது ரோகஸ்தானாதிபதினு சொன்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதும் அவர் தான். அவர் எங்கே உட்கார்றாரு? குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆவது வீட்டில் உட்கார்றாரு.
அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கான அமைப்பு, கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கான அமைப்பு, இதெல்லாம் வந்து இந்த 2ல் குரு வந்து நிற்கிறதுங்கிறதுனால கொடுக்கும். அதே மாதிரி பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவன் 9ஆம் பாவாதிபதி. இந்த 9ஆம் பாவாதிபதிக்கு ஒரு சிறப்பு என்னென்னா 5, 9க்கு உண்டானவர் சுபர் பாவராயினும் மிஞ்சு பலன் செய்வர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 5ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் நல்ல கிரகமாக இருந்தாலும் நல்லா இல்லாத கிரகமாக இருந்தாலும், அதாவது சுபர்களாக இருந்தாலும் பாவர்களாக இருந்தாலும் நல்ல பலன்களை மட்டும்தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறதுனால சுப பலன்களை செய்வார். அப்போது 9ஆம் பாவாதிபதி ராசிக்கு 2ல் வர்றது நல்லது. சரி, இப்படி 2 ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இவ்வளோ நாள் எங்கே உட்காந்துருந்தார்? ஜென்மத்தில் உட்காந்துருந்தார். ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும்னு ஒரு பலன் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஜென்ம ராசியில் குரு வந்தப்போ தான் ராமபிரான் சீதா பிராட்டியை பிரிஞ்சார் அப்படின்னு ஒரு பலன் உண்டு. அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு வரணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, அதாவது கணவன் மனைவிக்கு இடையில் காரணம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரைஸ் ஆகிக்கணுன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் அந்த குரு பகவானுடைய பயிற்சியில் இருந்தது. இப்போ அது முடிஞ்சு வச்சு எது இந்த 6ஆம் ராசியில் இருந்து, அதாவது கடக ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதில் ரொம்ப முக்கியமான பலன், முதற் பலன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கல்யாணம் ஆகாமல் லேட் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு முதல்ல கல்யாணம் ஆகும். ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, குருபலம் வந்துருச்சா, வியாழ நோக்கம் வந்துருச்சா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க இல்லையா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும். அந்த வியாழ நோக்கமும் குருபலமும் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவான் வந்து ராசிக்கு 2ல் வந்து நிற்கிறதுங்கிறதுனால. 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். அப்போ ஒருத்தருக்கு குடும்பம்னு உருவாகணும்னா குரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், குரு பார்வை இருக்கணும். இங்கே குரு ஸ்ட்ராங்காக உட்காந்துடுறார். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது ஸ்டார்ட் பண்ணுற வயசில் இருக்கிறவங்களுக்கு இப்போ குடும்ப வாழ்க்கை கைகூடி வந்துடும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கைகூடுங்கிற மாதிரியான அமைப்பு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா மாப்பிள்ளையை தேடிகிட்டே இருப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கடகராசின்னா பொண்ணு வீட்டை தேடிகிட்டே இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே டச் இல்லாமலே அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டே இருந்திருக்கும். இப்போ அப்படி இல்லை. இனி நீங்கள் பார்க்கக்கூடிய வரன்கள் வந்து சட்டுன்னு முடிகிறதுக்கான அமைப்பெல்லாம் உண்டு. என்ன காரணம்? அவர் வந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் வந்து உட்கார்றதுங்கிறதுனால. அப்போ நீண்ட நாள் இழுத்துட்டு வந்த கல்யாணமாக இருந்தாலும் நடக்கணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அப்போ கல்யாண காலம்ங்கிறது நல்லபடியாக நடக்கும். அப்போ குரு பலம் வந்துட்டதுங்கிறதுனால பொருளாதார விருத்தியும் நல்லாயிருக்கும். பொருளாதார ஒரு பக்கம் இருக்கட்டும், திருமண பாவத்தில் நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுலேயும் ஒரு ஜென்ரலான பலனாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, கடகராசிக்கு 7ஆம் இடம்ங்கிறது வந்து சனியினுடைய வீடு. இந்த கடகராசிக்காரங்களுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் 2 பேர்த்துக்கும் 7ஆம் இடத்ததிபதி சனீஸ்வரன். இந்த ராசிக்கு 7ஆம் பாவாதிபதி சனீஸ்வரன் வந்து அந்த ராசியில் உட்கார்றப்ப, ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இப்போ கடகராசிக்கு நம்ம பலன் சொல்கிறோம். கடகராசிக்கு 7ஆம் இடம்ங்கிறது மகர ராசி. மகரத்தில் சனி வர்றப்ப, அதே மாதிரி கும்பத்தில் சனி வர்றப்ப, இந்த 2.5 5 வருஷம் அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரப்போக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லா வீட்லேயும் சண்டை சச்சரவு வந்துருமான்னு கேட்கக்கூடாது. அப்படி இல்லை, அப்படி கிடையாது. அதனுடைய வால்யூம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து தக்கார தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும்ன்றான். அவங்க என்னென்ன கர்மாவில் வந்தாங்களோ, எவ்வளோ யோக பாக்கியத்தை கொண்டு வந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் நடக்கும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு 7ல் சனி வர்றப்பையும் 8ல் சனி வர்றப்பையும் பார்த்திங்கன்னா, ஏன்னா சனி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர்றார், ஆட்சி வீட்டுக்கு வர்றார். சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய 7ஆம் பாவாதிபதி 8ஆம் பாவாதிபதி ஆதிபத்தியத்தையும் வாங்கிறதுங்கிறதுனால, ஏன்னா அட்டமாதிபதிங்கிறது வந்து கொஞ்சம் வலுவான அமைப்பு. அஷ்டமாதிபதி தசை நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அஷ்டமாதிபதி தசை நடந்ததுன்னா அது கஷ்டப்படுத்துறதுக்காகவே வரக்கூடிய தசை அப்படிம்பாங்க. அதாவது ஜாதகத்தில் சொல்கிறேன் நான், தசையில். புலிப்பாணி 600ல் அருமையாக சொல்லுவார். அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான், மூளைகள் உறங்க வைப்பான், முழுதும் பட்டினியே ஓட்டு வருத்திடுவான், கண்டோரேசிடனும் கடையில் ஒரு காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான், பந்து ஜனமெல்லாவரும் கட்டுக்கொண்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொண்டிடுவான், ஒருவன் களத்தரத்தை உன்னித போகம் செய்வான், நட்டவை இறுதி சுடுவான், நலமுள்ள சுகங்காட்டி மெத்த கெடுத்துடுவான்ட்டான். இது 8 திசையில். அப்பேற்பட்ட அட்டமாதிபதி சனீஸ்வரன், அவர் தான் 7ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றார். அப்போ கணவனுக்கு மனைவிக்குமான வைப்ரேஷன்ஸ் வந்து வேறு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
அப்போது ஜென்மத்தில் குரு இருந்ததுங்கிறத விட அல்லது குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறதுங்கிறத விட 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுங்கிறதே சிக்கலான விஷயம். யாருக்கு? கடகராசிக்காரங்களுக்கு. இப்போ அந்த டைமும் முடிஞ்சு போச்சு. இப்போ சனியெல்லாம் அங்கே இல்லை. அதே சமயத்தில் வந்து குரு பகவான் உட்காந்துருந்தது ஜென்மத்திலேருந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுறார். 7ஆம் இடத்த அதிபதினு சொன்னால் அவர் வலுவாக நிற்கிறதுங்கிறதுனால, அதாவது சனி 7ல் இருந்தாலும் 8ல் இருந்தாலும் இந்த மாதிரியான தொல்லைகளை கொடுக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் இப்போ குரு வந்து 2ஆம் இடத்துக்கு வர்றதுக்கான பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், குடும்பஸ்தானம்ங்கிறது உருவாகும் அப்படிங்கிறது முதற் பலன். அப்போ கல்யாணம் காலதாமதமாகிறவங்களுக்கு கல்யாணம் கைகூடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான அம்சம் உண்டு. அப்போ குரு பகவானுடைய பயிற்சி வந்து நல்ல பயிற்சி முதல் விஷயத்திலேயே. 2ஆவதாக வர்றதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த குரு பகவான் வந்து 6ஆம் பாவாதிபதியாகி 2ல் வந்து நிற்கிறதுங்கிறது வலுவான அமைப்புன்னு சொல்லுவாங்க. ரோகாதிபதி அவர் வந்து 2ல் வந்து உட்கார்றார். சரி, சட்ட ரீதியான பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே கோர்ட்டு கேஸுன்னு இருக்கிறவங்களுக்கு, அதுலேயும் குறிப்பாக குடும்பத்தில் சண்டை ஓட்டு கோர்ட்டில் போய் உட்காந்துருப்பான் பாருங்கள். குடும்பம் நடத்துறதுங்கிறது 4 செவத்துக்குள்ளே நடத்தணும்னுவாங்க. சிலர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டு முன்னாடியெல்லாம் குடும்பத்தில் இது நடந்துச்சுங்க அது நடந்துச்சுங்க. அதுலேயும் பாருங்கள், இந்த சண்டை ஓட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு போய் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் சண்டை போட்டதை வெளியில் சொல்லுவாங்க, பிரச்சனை பண்ணதை வெளியில் சொல்லுவாங்க. இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா, எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சந்தோஷமாக இருந்தால் வெளியே சொல்ல போகிறாங்களா? இல்லை. ஆனாலும் ஒரே மல்லுக்கட்டாக கிடக்கும். அந்த மாதிரி சண்டை ஓட்டு இழுத்துக்கிட்டு வந்து கோர்ட் வரைக்கும்லாம் வந்து சிலர் நிற்பாங்க. அந்த மாதிரி நின்றுட்டுருக்கவங்களுக்கு, அதாவது பிரிவினையை எதிர்நோக்கி நிற்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடச்சிரும். சொல்கிறாங்கல்ல, எப்பா இவகிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடச்சா போதுமையா, மிச்சத்தை வந்து நான் எப்படினாலும் கல்யாணமே வேணாமியா, நான் ஜாமியாராக கூட இருந்துக்கிறேன்னுவான். சிலவங்க வந்து இப்போ பொம்பளை பிள்ளைங்க அந்த இது கடகராசியில் இருந்தாங்கன்னாக்கா அவங்க சொல்கிறாங்கல்ல, வேணாம்ப்பா இந்த மனுஷன்ட்ட இருந்து காலம் தள்ளுறதுங்கிறத விட பேசாமல் சும்மா கூட இருந்துட்டு போயிடலாமியா, தனியாக கூட நின்றுட்டு போயிடலாமியா அப்படி. அப்போ இது மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு அந்த மன நிம்மதிங்கிறது கிடைக்கும். குடும்ப ரீதியான மன நிம்மதி கிடைக்கும். சிலர் கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க. அந்த மாமனார் மாமியார் மருமகள் ஒற்றுமைங்கிறது தான் எந்த ஊர்லேயும் வராதே. அது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டிலையுமே மாமியார் மருமகள் ஒற்றுமைங்கிறது வந்து 99.99% வராது. ஸோ அந்த வகையில் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, தனி குடித்தனம் போயிடலாமுங்க அப்படிம்பாங்க. இவர் வந்து நம்மால் அசையவே மாட்டார், நட்டு வச்ச கடப்பார் கம்பி மாதிரியே நிற்பார்ல, அதெல்லாம் முடியாது, எங்கள் அம்மா விட்டு வர மாட்டேன், எங்கள் அப்பா விட்டு வர மாட்டேன், என் பிள்ளை அதுனா தங்கச்சி அக்காலாம் இவ்வளோ சிரமப்பட்டாங்க அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்திங்கனாக்கா தனி குடித்தனம் போகிறதுக்கான அமைப்பு கிடச்சி போயிடும். அப்போது இந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து கடகராசியில் இருந்தீங்கன்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு போய் உட்காந்துட்டு அங்கே வந்து தனி குடித்தனம் போகலாங்க, ஏங்க தனி குடித்தனம் போகலாங்க, ஏங்க இது சொல்லவே வேண்டியதில்லை. பூனைக்கு மணியெல்லாம் கட்ட வேண்டியதில்லை, அதுவாகவே எடுத்து கழுத்தில் மாட்டிட்டு கிளம்பி ஓடிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வடலூர் வள்ளலார் சொன்ன மாதிரி சும்மா இருத்தல் சுகம். அதனால் நீங்கள் பேசாமல் இருந்தாலே போதும், இந்த தனி குடித்தனம்ங்கிற மேட்டரெல்லாம் இப்போவே வந்துடும். சரி, அப்போது இந்த 2ஆம் பாவத்தில் நிற்கிறதுல அப்பேற்பட்ட யோக பாக்கியத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் குரு வந்து தனகாரகன்னு சொல்லுவாங்க. அந்த தனகாரகன் தனஸ்தானத்திலேயே வந்து உட்கார்றார், 2ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றார். கடகராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்கும். கடகராசிக்கு 2ஆவது பாவத்தில் சூரியன் உட்கார்ந்துருந்தா அது சூரியனுக்கு ஆட்சி வீடு. அது தனஸ்தானத்தில் தனாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். அப்படி இருக்கிற ஜாதகர்களுக்கு இப்போ குரு அந்த சிம்மத்துக்கு வரையில் அப்பேற்பட்ட ஒரு யோகம் செய்யும். எப்படி? பொருளாதாரத்தில் தயவுடன் தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக கோனே தான். அப்படின்னா கோன்னா அரசன். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும்ன்றான்ல. அப்போ கோன்னா அரசன், அரசனுக்கு சமமான பொருளாதாரம் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறேன். கோனே தான் குமரனுக்கு கோலகத்தில் தனமிருந்தும் மானே தான் மக்கள் பெண்டிர் மடிநிரம்ப உண்ணாமற் 15 செய்வான் வீணே தான் போகரோட கடாச்சத்தாலே விதமாக புலிப்பானி உரைக்க கிளன்றார் புலிப்பானி. அப்படின்னா என்ன சொல்கிறாரு புலிப்பானி வாசகத்தில், இந்த தனாதிபதி தனஸ்தானத்தில் வலுவாக நின்று அவரோட குரு சம்மந்தப்பட்டுச்சுன்னா இந்த வருஷத்தில் பொருளாதார விருத்தி ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நிறையா சம்பாதிப்பாங்க. ஆனால் நிறையா சம்பாதிச்சாலும் செலவு பண்ணால் தீந்து போயிடும்னு இழுத்து வைப்பான் பாருங்கள், கஞ்சத்தனமாக அப்படியும் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறார். சிலர் கடகராசிக்காரங்க பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த அரிசி டப்பாவில் போட்டிருக்கிறதே படி போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு டம்ளர் இல்லாட்டி ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பா மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க, அதில் அளந்து ஓடுவாங்க. ஏன்னா படியில் அளந்து ஓட்டால் நிறையா வந்துடுமா. அப்படி கஞ்சத்தனமாக இருப்பான்னு சொல்கிறார். அதே சமயத்தில் 2ல் குரு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகம்ன்றான்.
வாக்குஸ்தானத்தில் குரு உட்கார்றது அப்பேற்பட்ட யோகம். அதுலேயும் வாக்காதிபதி ஆட்சி பெற்றால் இன்னும் சிறப்பு. வாக்கினில் கிரகமேற வந்திட வாக்கிநாதன் தீர்க்கமாய் ஆட்சி உச்சம் தன்னிலே திருந்து நிற்க பாக்கியவானாய் பாரில் இருக்கும் நாள் அளவும் பாலும் தாக்கிய திரவியத்தால் தரணியில் வாழ்வதாமேனா. பால் பாக்கியத்தோடு பிழைக்கணும்ன்றான். பால் பாக்கியத்தோடு பிழைக்கணும்னா ஜோதிடம் வழுத்த வேத காலங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இது கிடையாது. அது என்ன காசு வேணும்னு ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து பண்டமாற்று தான் இருந்தது. அப்போ ஆடு மாடு நிறையா வச்சுருக்கிறேன், பெரிய பணக்காரன், அதனால தான் பால் பாக்கியத்தோடு பிழைப்பான் தான். இந்த காலத்தில் வந்து நீ மாடு மேய்ப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனால் கடைசியில் இப்போ இருக்க மக்களும் வந்து கடைசிக்கு அங்கே தான் வந்து நிற்கிறாங்க. உலகம் உருண்டுங்கிறது மறுபடியும் கன்ஃபார்ம் ஆகுது. அதாவது ஐடி படிக்கிறேன், இன்ஜினியரிங் படிக்கிறேன், டாக்டரேட் படிக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எல்லாம் பண்ணி போய் வெளிநாட்டில் உட்காந்து சம்பாரித்து எல்லாம் செஞ்சுட்டு திருப்பியும் வந்து மறுபடியும் நான் வந்து விவசாயம் பார்க்குறேன், ஆர்கானிக் காய்கறிகள் விளைவிக்கிறேன், அதே மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி இங்கே தான் வர்றாங்க. பிறப்பிட்ட இடத்துக்கே வந்துடுறான். உலகம் உருண்டையானது தானே. ஆக இந்த குரு பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாக்க வலுவான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக எடுத்துக்கலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும். என்ன காரணத்தினால? குடும்பத்தில் நிம்மதி கிடைக்குங்கிற பாயிண்ட்டு வலுவாக வந்துடுது. அடுத்தபடியாக வந்து கல்வியை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் கல்வி ஸ்தானத்தில் தான் குரு உட்காந்துருக்காரு. அப்போ தனமும் பெருகணும், கல்வியும் பெருகணுங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கல்வி பெருகணும்னா அந்த ஜாதகத்தில் பேசிக்காகவே அந்த கல்விக்கான அமைப்பு இருக்கணும். இப்போ எப்படின்னா, இந்த ரோட்டில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் போய்க்கிறலாம் அப்படின்னு ஒரு போர்டு ஊனியிருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கேற்ற வண்டியில் போனால் தான் 80 கிலோமீட்டரில் போக முடியும். நம்ம மாட்டு வண்டியில் போனோம்னாக்க எங்கிட்டு போய் 80 கிலோமீட்டரில் போகிறது, 8 கிலோமீட்டர்லேயே போக முடியாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த படிப்பு நல்ல விரிவான படிப்பு அமையணுங்கிற மாதிரியான அந்த ஒரு அமைப்பு அவங்க பர்சனலான ஜாதகத்தில் இருந்ததுன்னா இந்த டைமில் படிப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக எந்திரிச்சும். பொன்புதன் இரண்டின் கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி ஓணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம் அப்படின்னா வித்தையில் லாபம் சொல்லுன்றான். அப்படி அமைப்பு அவங்க சாதகத்திலே இருக்கணும். புதனோடு வியாழம் இரண்டின் புண்ணியர் இவர்கள் கூடி சதமிடு மாறிலெட்டில் சார்ந்திட வித்தை இல்லான் பதமுடு திரிகோணத்தில் பகருகேந்திரங்கள் தன்னில் விதமுடன் நின்றாராகில் வித்தையால் மிக வாழ்வானேங்கிறான். கல்வியில் மேல்நிலைக்கு வரணுன்ற மாதிரியான அமைப்பு சொல்லுன்னு சொல்கிறான். இப்போ ஏற்பட்ட அமைப்பு அவங்க ஜாதகத்தில் இருந்ததுனால் இப்போ நடந்துகிட்ருக்கிற நேரங்காலம் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு கால நேரம். இந்த டைமில் அவங்களுக்கு படிப்பு வந்து ரொம்ப நல்லா சித்திக்குங்கிற மாதிரியான அமைப்பு. ரெண்டாவது வந்து கையில் பொருளாதார விருத்தியும் நல்லாயிருக்கும். பல காலம் கடன்காரன் கொடுக்காமலே இழுத்துக்கிட்டு இருக்கானா, இப்போ கொடுத்துருவான். இப்போ எதுக்காவது லோன் போடுறீங்களா, லோன் கிடைக்கும். ஏன்னா தனஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்காரு. ஏதாவது ஒரு வகையில் கையில் பணம் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருங்கிற மாதிரியான அமைப்பு தான் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய பலன். ஏன்னா தனகாரகன் 2ல் நிற்கிறார் இல்லையா, அதனால். சரி, அப்போ படித்து முடிச்சுட்டாங்க. அதாவது ஒரு யூஜி பண்ணியிருப்பாங்க, அடுத்து பிஜி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி, இந்த பிஜி பண்ணுறதுக்காக வெளிநாடெல்லாம் போகிறதுக்கான அமைப்பு இருக்கா? அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா 6ஆம் பாவாதிபதி குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கான அமைப்பு உண்டு. சரி, அதுக்கேற்ற மாதிரியான அமைப்பில் சனியினுடைய சஞ்சாரம் எங்கே இருக்குது? 5ஆம் பாவத்தில் நிற்கிது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அப்போ பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இடம் மாறி போகலாம். சரி, அப்போது லக்னத்துக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5வது வீட்டில் சனி உட்காந்துருக்கிறதுங்கிறது இடமாற்றத்தை காமிக்குது. 6ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் நிற்கிறதுங்கிறதுனால குடும்பத்தை பிரிஞ்சு வெளியில் போகிறதுக்கான அமைப்பெல்லாம் கொடுக்குது. அப்போ வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணால் இப்போ கிளம்பி போகிறதுக்கான அமைப்பு உண்டு. அப்போ ஏற்கனவே நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், எங்களுக்கு விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கான அமைப்பு வலுவாக இருக்குது. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுல ஒரு விஷயம் என்னென்னா, குரு வக்ரமாக இருக்கையில் அப்ளை பண்ணக்கூடாது. அதாவது 20 ஜனவரி 2016 28 ஏப்ரல் 2016 வரைக்கும் நடக்குது பாருங்கள். அந்த பீரியடில் குரு வக்ரம். இந்த பீரியடில் அப்ளை பண்ணக்கூடாது. மற்ற டைம்களில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுங்கிறது விசா எக்ஸ்டென்ஷனுக்கு மட்டும் இல்லை, புதுசாக விசா வாங்குறதுனாலும் சரி, அல்லது நிரந்தர குடியுரிமை வாங்குறதுனாலும் சரி, அல்லது க்ரீன் கார்டு வாங்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பீரியடில் செட் பண்ணிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். ஒரு சிலருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல நீ பெருசாக டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காயா, நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல திருப்தி இல்லாமல் இருக்கோம்ப்பா, அப்போ இடம் மாறிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கா? தாராளமாக இருக்குது. இப்போ நீங்கள் பேப்பர் போடுங்க, உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகிடும். சரி, அப்போ கல்வித்துறையில் மேல்நிலை கல்விக்கு போகணும், விசாவும் கிடைக்கும், லோனும் கிடைக்கும். நான் படிக்கிறதுக்கு லோன் கேட்போம்ல, லோனும் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கான அந்த வெளிநாட்டு யூனிவர்சிட்டிஸில் வந்து அட்மிஷனும் கிடைக்கும். ஃபாரினில் போய் படிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ரிசர்ச்சில் இருக்கவங்களுக்கு அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்புங்கிறது வலுவாக கொடுத்து வச்சுருக்கு. அதுலேயும் குறிப்பாக சயின்ஸ் ரிசர்ச்சில் இருக்கவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ அப்பேற்பட்ட யோக பாக்கியத்தில் வந்து இந்த குரு பகவான் வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றார். அதுலேயும் இன்னொரு விசேஷம் இருக்குது.
கடகராசிக்கு குரு பயிற்சி ஆகிறப்ப சுக்கிரனும் அங்கே தான் இருக்கார். சுக்கிரனும் குருவும் சேர்ந்துருக்கிறதே பெரிய விசேஷம்ங்க. சுக்கிரன் அசுர குருவானவர், தேவகுரு பிரகஸ்பதி, இவங்க 2 பேரும் சேர்ந்து நின்னாங்கன்னா கொள்ளுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்தவாளன் தெள்ளிய வித்தையோடும் ஜீருரு மனையாளோடும் ஒள்ளிய குணங்கள் செல்வம் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி உள்ளவன் என்று மிக்க உரைத்திடு உலகின் ஒருக்கேன்னா. எப்படி? கொள்ளுனர் குருவும் வெள்ளி, குருனா தேவகுரு பிரகஸ்பதி, வெள்ளினா சுக்கிரன். கொள்ளுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்தவாளன் தெள்ளிய வித்தையோடும் நல்லதொரு கல்வியோடும் சீருரு மனையாளோடும் நல்லதொரு வாழ்க்கை துணையோடும் ஒள்ளிய குணங்கள் குற்றமற்ற குணங்கள் பெற்றவனாகவும் செல்வம் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி பொருளாதார வசதிகள் நிரம்ப பெற்றவனாகவும் செல்வம் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி உள்ளவன் என்று இவ்வளவு பெருமைகள் உள்ளவன் என்று உரைத்திடு உலகினோர்க்கேனா, லோகத்தில் இருக்கிறவனுக்கு சொல்லுங்கிறான். அப்பேற்பட்ட அமைப்பில் தான் குரு பயிற்சியே ஆகிறார். அப்போ குரு பயிற்சிங்கிறது ரொம்ப விசேஷமானது ஒரு பயிற்சி. அப்போது அந்த குரு பகவான் 2ல் நிற்கிறதுங்கிறதுனால கல்வியில் நிற்கிறவங்களுக்கும் யோகம் உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலைவாய்ப்புக்காக போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் அதுக்கான அமைப்பும் கிடைக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உண்டு. சரி, இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கனாக்கா இந்த குரு பகவான் வந்து சிம்மத்தில் உட்காந்துருக்கிறார். அவர் பார்க்குறது பார்த்திங்கன்னா 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரோகஸ்தானத்தை பார்க்குறார். யார்? கடகராசிக்காரங்களுக்கு ரோகஸ்தானத்தை பார்க்குறார். அவர் ரோகஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறது வந்து பாதகமான பலன் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே குரு வந்து நேத்திரஸ்தானத்தில் உட்காந்து உடம்பை வலுப்படுத்திடுறார். ரோகஸ்தானத்தை அவர் பார்க்குறதுங்கிறதுனால குரு பார்வையை மீறி ஒரு உடம்பு ரீதியான கெடுபலன்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த வகையில் வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால பிரச்சனைகள் தீர்றதுக்கான அமைப்பு, சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்றதுக்கான அமைப்பு, குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்றதுக்கான அமைப்பெல்லாம் இந்த குரு பகவானுடைய பயிற்சியிலையும் பார்வையிலையும் காமிக்குது. 5ஆம் பார்வையாக பார்க்குறது. அவர் 7ஆம் பார்வையாக பார்க்குறது ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தை பார்க்குறார். 8ஆம் இடம்ங்கிறது கடன் ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். அப்போ கடன், நீண்டகால கடன் இருந்தாலும் அதெல்லாம் அடப்பட்டுக்கிட்டு வரணுன்ற மாதிரியான அமைப்பு. இன்னும் வந்து இந்த இப்போ ஹவுசிங் லோன்லாம் போட்டு வச்சுருந்திங்கன்னா வட்டி விகிதத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டே வந்துடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக அடைக்க முடியாத கடனாக இருக்கா, எப்போ வட்டி கூட வேணாம்யா, இருக்கிற முதல்ல கூடியா, ஃபஸ்ட்டு நான் வாங்கிக்கிறேன், அப்புறம் கூட நீ வட்டியை முடிஞ்சப்போ கூடியான்னு சொல்லிடுவாங்க. அப்போ நிறையா அடபடாத கடன்களெல்லாம் அடையிறதுக்கான ஒரு டைம்னு எடுத்துக்கிட்டால் அந்த 8ல் நிற்கக்கூடிய குரு பகவான், 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான். அதே மாதிரி ஒரு சிலருக்கு கௌரவத்தில் அடி விழுகுது, நான் வந்து கௌரவத்தில் என்னை வந்து ரொம்ப உரைச்சிக்கிட்டே இருக்காங்கிற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு இப்போ அவங்களுடைய கௌரவமெல்லாம் சுய கௌரவமெல்லாம் நிமிர்ந்து நிற்குங்கிற மாதிரியான ஒரு காலம் கடகத்தில் குரு வர, கடகராசிக்கு 2ல் குரு வரக்கூடிய காலம் 8ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால. அப்போது ஒரு சில விஷயங்கள் தொழில் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வகையிலையோ அல்லது தொழில் சார்ந்த வகையிலையோ புரியாமலே போட்டு மல்லு கட்டி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாயிடும். அப்போ வேலை செய்கிற இடம் ஒன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலை எளிமையாயிடும், அல்லது உங்களை வந்து ரொம்ப எளிமையான ஒரு வேலைக்கு மாற்றிடுவாங்க, இடம் விட்டு இடம் மாற்றிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. அப்போ அப்பேற்பட்ட அமைப்பில் நிற்கக்கூடியது தான் இந்த 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுங்கிறது. அப்போ வேலையில் இடமாற்றம் கொடுக்கும், அதுவும் பாசிட்டிவான இடமாற்றமாக இருக்கும். வெளிநாட்டு யோக பாக்கியம் கிடைக்கும். வெளிநாட்டில் நீண்ட காலம் இருக்கிறவங்க தாய்நாட்டுக்கு வர்றதுக்கான அமைப்புனா ஷார்ட் விசிட் வேணால் வந்து போகலாம், பெர்மனெண்ட்டாக வந்து தங்கிறதுக்கான காலம் இது வரல. அப்போது ஒரு ஷார்ட் விசிட் வந்துட்டு போகிறதுக்கான அமைப்பு, இப்போ பழைய சொந்த பந்தங்களை எல்லாம் பார்க்குறது, குடும்பத்தை எல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கான அமைப்பு இதில் உண்டு. அது மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாடு மேம்பட்டு நிற்கும். என்ன காரணம்னா 9ஆம் பாவாதிபதி அவர் வந்து உட்காந்துருக்கிறது குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போ குடும்ப தெய்வம்னு சொல்லக்கூடிய குலதெய்வத்துக்கான வழிபாடுங்கிறதெல்லாம் இந்த பீரியடில் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அம்சம். நீண்ட காலமாக இழுத்துட்டு வந்த கோவிலுக்கு செய்ய வேண்டிய கொடைகளெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் முடிப்பீங்கிற மாதிரியான அமைப்பு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்கள்னு நிறையா நினச்சி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்கணும் அல்லது கல்வி தானம் பண்ணணும், இப்படி ஒரு சிலர் அவங்களுக்கு ஏற்ற அளவில் பண்ணியிருப்பாங்க இல்லையா. பாரதியார் தான் பிரமாதமாக சொல்கிறாரு, அன்ன சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 நாட்டல் பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னா பாரதி. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த கல்வி தானம் பண்ணுறதுங்கிறது அல்லது வந்து அன்னதானம் பண்ணுறதுங்கிறது அல்லது கோவில் குலத்துக்கு செய்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ தடைபட்டுக்கிட்டே வந்திருந்தாலும் இப்போ அதெல்லாம் நடந்து வந்துடும். அதே மாதிரி கடகராசிக்காரங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றம்ங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். சிலர் பிள்ளை ஊட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டு ஏண்டா இதை பெற்றதுக்கு ஒரு அது என்ன சொல்லுவாங்க, வேறு என்னத்தையாவது ஒன்றை பெற்று ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுருந்தா கூட அதை கட்டி கொடுத்துட்டு நிம்மதியாவது இருந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்கல்ல. சிலர் பொம்பளை பிள்ளையை பார்க்குறதுக்கு இதே ஆம்பளை பிள்ளையை பெற்றிருந்தா கூட எனக்கு தொல்லையெல்லாம் போயிருந்துருக்கும்பாங்க. இது மாதிரியான கவலைகளில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ பிள்ளைகளால் நிம்மதி கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு, மன நிம்மதி கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் கடகராசிக்காரங்களுக்கு சொல்லலாம்.
அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடியதுங்கிறது அவ்வளோ விசேஷமான பலன்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் வந்து 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அப்போ ஒருத்தருடைய கர்மாவை குறிக்கக்கூடியது, கர்மத்தை குறிக்கக்கூடியதுனா கர்மம்னா தொழில், தொழிலை குறிக்கக்கூடியது 10ஆம் இடம். 10ஆம் இடத்தை குரு பார்த்தா தான் கோடி குற்றம் நீங்குமே. அப்போ ஒரு சிலர் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, சொந்த தொழில் நான் ஆரம்பிக்கணும், தாராளமாக ஆரம்பிச்சுக்கலாம். கூட்டு தொழிலாக செய்யலாமா, தனி தொழிலாக? கூட்டு தொழிலாகவே செய்யலாம். தனித்தொழில் தான் நான் செய்யலான் இருக்கேன், தாராளமாக செய்யுங்க. சரி, அப்போ புது தொழில் ஆரம்பிச்சுக்கலாம். தொழில் ரீதியான இடமாற்றம் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி நாடு மாற்றம், மைக்ரேட் ஆகிறது சம்மந்தமான விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. உத்தியோகத்தில் மன நிம்மதி கிடைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறதுனால தர்ம காரியங்கள் நிறையா செய்வீங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறது. ஆக இப்பேற்பட்ட யோக பாக்கியத்தில் பிறந்த ஜாதகம்தான், அதாவது கிடைச்ச ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. அருமையானது ஒரு பயிற்சி. அப்போது இவ்வளோ நாள் உச்சத்தில் இருந்தார். உச்சத்தில் இருந்தாலும் அவர் ராசியில் நிற்கிறதுங்கிறத விட 2ல் நிற்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ உங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ மரியாதை கூடிரும். அதாவது வீட்டில் வந்து சிலர் இருப்பாங்க, அது பிள்ளைகளாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் அவங்க சொல்கிறத வீட்டில் யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதை அப்படியே திருப்பி போடுங்க, வீட்டில் இருக்கவங்க யார் சொன்னாலும் அந்த பிள்ளைகளுக்கு புரியாது. அப்படியான அமைப்புலலாம் இருந்ததுன்னா இப்போ அந்த ஜெனரேஷன் கேப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கான்ட்ராவர்சியெல்லாம் விலகி நல்லபடியாக செட் ஆகணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால குழந்தைகளால் மன நிம்மதி கிடைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பும் இருக்கிறது. அப்போ திருமண காலத்துக்கான அமைப்பும் கைகூடி வரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமையெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் வலுவாக சொல்லுதுங்கிற மாதிரியான அம்சமும் இதில் இருக்குது. அதுலேயும் நான் அந்த வக்ர காலத்தில் மட்டும் அதை அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆக இப்பேற்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த ஜாதகர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை பொறுத்து என்ன சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கிட்டால், கடகராசிக்கு பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடியவன் 5ஆம் பாவாதிபதி செவ்வாய், புத்திரகாரகன் குரு. இந்த குரு பகவான் வந்து லக்னத்துக்கு ராசிக்கு 2ல் வந்து உட்கார்றதுங்கிறதுனால நீண்ட காலமாக ஈடுபட்டு இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடச்சிரும்னு சொல்லியிருக்கேன். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக புத்திர பாக்கியங்கிறது கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. அதுக்கான பிராப்தகரமாக அவங்க ஜாதகத்துலேயும் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆக ஓவராலாக பார்த்தா நிறைய பாசிட்டிவான பலன்களோடு தான் குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். மற்ற எந்த ராசிக்காரங்களுக்கு அவர் பாசிட்டிவாக பேசுகிறாரோ நெகட்டிவாக பேசுகிறாரோ அதெல்லாம் அடுத்த பக்கம் வச்சுக்கோங்க. இந்த குரு பகவான் வந்து கடகராசிக்காரங்களுக்கு முழு பாசிட்டிவாக பேசுகிறதுக்கான அமைப்பு, வலுவாக பேசுகிறதுக்கான அமைப்பு, நல்ல பலன்கள் நிறையா நடக்குங்கிற மாதிரியான அமைப்பு. அதுக்கேற்ற மாதிரியான சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான கேது பகவானுடைய ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. ஸோ திருப்திகரமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல. மேலும் இந்த பலன்களை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன, திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். திருச்சீரலை வாயின்னு சொல்லுவாங்க, முருகப்பெருமானை பார்த்துட்டு வரலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு. இல்லாட்டினா தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு வாங்க ஆலங்குடியில், அதுவும் சிறப்பான பலன் கொடுக்கும். அல்லது நாங்கள் வந்து போக முடியல, தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது திருச்செந்தூரோ போக முடியல, பிரச்சனையே இல்லை, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோ அல்லது முருகனுடைய கோவிலுக்கோ போய் வந்தாலே போதும். சப்போஸ் கோயிலே இல்லை நாங்கள் இருக்கிற ஊரில், அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னாக்க அதுக்கும் ஒரு வழி இருக்குது. தட்சிணாமூர்த்தி படத்தை எடுத்து தெற்கு பார்த்து வச்சு அதுக்கு நெய் தீபம் போட்டு சுவாமியை கும்பிட்டுட்டே வந்தீங்கன்னா போருமானது, வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. வியாழக்கிழமை அது செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு மேலும் இந்த நல்ல பலன்களை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வழிவகையை பகவான் வழிவகுத்து கொடுப்பார். அது மட்டும் இல்லை, இந்த குரு பகவான் வந்து சகல ஐஸ்வர்யத்தையும் இந்த குரு பயிற்சியில் கொடுக்கணும்னு உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக மட்டுமல்லாமல் லோகக்ஷேமத்திற்காகவும் நீங்கள் வேண்டிக்கோங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நான் அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்கோங்க. அப்போ உங்கள் குடும்பம் வந்து கடகராசிக்காரர்களுடைய குடும்பம் வந்து ஆள் போல் தலைதளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.